என் செல்ல பிள்ளையே, இந்த இனிமையான நாளில் உனக்கான ஒரு நற்செய்தி சொல்லவே உன்னுடைய கருப்பன் உன்னை தேடி வந்திருக்கிறேன். பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே. என் செல்ல பிள்ளையே, நீ இத்தனை நாட்களாக பட்ட கஷ்டத்திற்கும் துன்பத்திற்கும் துயரத்திற்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கவே உன்னுடைய கருப்பன் உன்னை தேடி வந்திருக்கிறேன். உன் பாரங்களை என் காலடியில் சுமர்த்திவிடு. எதற்காகவும் கலங்காமல் தைரியமாக இரு. வெகு நாட்களாக நிறைவேறாத ஒரு விஷயம் இப்பொழுது கைகூடி வரப்போகிறது. இப்பொழுது இருக்கும் துயரங்களில் இருந்து நீ விடுபட போகிறாய். நீ வீணான துயரங்களை இப்பொழுதே விலக்கிவிடு. உனது மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு நானே பொறுப்பு. நான் உனக்கு நல்ல வாழ்க்கையை அளிப்பேன். வருத்தப்படாமல் பொறுமையாக இரு. நீ ஏற்கனவே செய்த கர்ம வினைகள் பலனாக இப்பொழுது சில பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கின்றாய். பல இழப்புகள், உறவுகளிடத்தில் பல அவமரியாதை, பல எதிர்ப்புகள். நீ அனுபவித்த கஷ்டங்களை சொல்ல வார்த்தைகளே இல்லை. உன்னுடைய வாழ்க்கை தரத்தை நிர்ணயிப்பது நான் தான். உன்னுடைய வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைக்கப் போகிறேன். உன்னுடைய வம்சாவளி நன்றாக செழிக்கப் போகிறது. அத்தருணங்களில் நான் உனக்கு அள்ளி அள்ளி தரப்போகிறேன். எதுவும் இங்கு நிரந்தரம் இல்லை. எந்த கஷ்டமும் இங்கு நிரந்தரம் இல்லை. எதையும் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் இருக்கும் உன்னுடைய நற்குணம் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. உன்னை பத்திரமாக பாதுகாத்து கரை சேர்ப்பது என்னுடைய தலையாய கடமை. உன்னுடைய தைரியத்தை மட்டும் நீ ஒருபொழுதும் இழந்து விடாதே. நீ அடைய வேண்டிய இலக்கை மட்டும் நோக்கி பயணம் செய். உனக்கு நான் துணையாக இருக்கிறேன் என்பதை ஒருபொழுதும் மறந்து விடாதே என் பிள்ளையே. என் வம்சாவளி பிள்ளைகளை நான் ஒருபொழுதும் கைவிட மாட்டேன். உன்னுடைய குலத்தை காப்பதே என்னுடைய தலையாய கடமை. எத்தனை பேர் கூடி உன்னுடைய வழியை அடைத்தாலும் அத்தனை பேரும் நீங்கும் வழியாக உனக்கு நான் பல வழிகளை கொடுப்பேன். முதலில் உன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது நடக்க வேண்டும் என்றால் அதற்கு என் சம்மதம் வேண்டும். ஆனால் நீ தனித்து வாழ்கிறேன் என்று மட்டும் புலம்பாதே. இருக்கை ஒன்று சேர்ந்து கை தட்டினால்தான் ஓசை வரும். அதனால் தனித்து வாழ்வதை பற்றி யோசிக்காதே. வாழ்க்கையில் சிரிப்பு, கண்ணீர், சந்தோஷம், கோபம், கஷ்டம், வெற்றி, தோல்வி, கண்ணீர், ஆசை, நல்லது கெட்டது என எல்லாமே நிறைந்துதான் இருக்கும். அதனால் சந்தோஷம் வரும்பொழுது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறாயோ அதேபோல் துக்கம் வரும்பொழுதும் அதை எதிர்த்து சமாளிக்கும் திறனையும் நீ வளர்த்துக்கொள். கவலைப்படாதே. உனக்காக உன் அப்பா நான் இருக்கின்றேன். நீ உன்னுடைய பரிபூர்ண அருளாலும் உன்னுடைய அன்பான பாசத்தினாலும் உன்னுடைய கருணையை நீ பெற்றுவிட்டாய். அதற்கு பதிலாக உன்னுடைய துன்பத்திற்கும் துயரத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறேன். கலங்காதே என் பிள்ளையே. உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்து தர நான் இருக்கையில் நீ வேறு யாரிடத்திலும் போய் கைகட்டி நிற்காதே. இவர்கள் நன்றாக இருக்கிறார்களே, அவர்கள் நன்றாக இருக்கிறார்களே என்று அவர்களுடைய வாழ்க்கையை நீ வாழ நினைப்பதை விட்டுவிட்டு இவரை போல் வாழ வேண்டும் என்று நினைக்கும் அளவிற்கு நீ வாழ்ந்து காட்டுவதுதானே சிறந்தது. மற்றவர்கள் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து பொறாமைப்படும் அளவிற்கு வாழ்ந்தால் இவரை போல் வாழ வேண்டும் என்று சொல்லும்படி அளவிற்கு நீ வாழ வேண்டும் என் பிள்ளையே. உன் வாழ்க்கையை மாற்றியமைப்பதற்காகவும் கெட்டதின் பிடியில் இருந்தும் தீய சக்தியின் பிடியில் இருந்தும் கெட்டவர்களின் பிடியில் இருந்தும் உன்னை ஏமாற்ற நினைப்பவர்களின் பிடியில் இருந்தும் உன்னை காப்பதற்காகவே உன் அப்பா இங்கு ஓடி வந்திருக்கிறேன். எப்பொழுதுமே தரமான விஷயங்கள் தாமதமாகத்தான் கிடைக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ளவில்லை என் பிள்ளையே. இதில் கிடைப்பதும் சுலபமாக கிடைப்பதும் சீக்கிரமாகவே உன்னை விட்டு போய்விடும். அதுவும் உன் மனதிற்கு நிறைவாக இருக்காது என் தங்கமே. ஆனால் கஷ்டப்பட்டு கிடைப்பதும் உனக்கு தாமதமாக கிடைப்பதும் நிச்சயம் உனக்கு நல்லதாகவே இருக்கும். எப்பொழுது எது நடந்தாலும் நமக்கு நல்லது நடக்கும் என்பதை காத்திருக்க கற்றுக்கொள். காத்திருப்பது என்பது மிக கடினமான ஒன்று தான். ஆனால் காத்திருப்பும் பொறுமையும் உனக்கான பலனை நிச்சயமாக உனக்கு கொடுத்தே தீரும். வாழ்க்கை என்ற சக்கரத்திற்கு நல்ல நட்பு என்ற அச்சாணி தேவைப்படுகிறது. துயரம் என்ற பள்ளங்களை சுலபமாக கடந்து விடலாம் என் பிள்ளையே.
துன்பமும் துயரமும் எந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையை ஆக்கிரமித்திருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையை நகர்த்த முடியாமல், வாழ்க்கை என்னும் சக்கரத்தை நகர்த்த முடியாமல், அச்சாணி இல்லாமல் தடிமாறி தவிக்கின்றது. யாரை பற்றியும் யோசிக்காதே. உன்னுடைய வாழ்க்கைக்கு என்ன வழியோ, உன் வாழ்க்கைக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை மட்டுமே யோசித்துப் பார். மற்றவர்கள் ஏதாவது ஒன்றை பற்றி பேசிக்கொண்டும் சொல்லிக்கொண்டும் தான் இருப்பார்கள். வழி சொல்ல தெரிந்த யாரும் உனக்கு வழி சொல்ல போவதில்லை அல்லவா? உன் வாழ்க்கையை கஷ்டப்பட்டோ அல்லது நஷ்டப்பட்டோ நீதான் வாழ வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது ஏன் மற்றவர்களை எதிர்பார்க்கின்றாய்? நீ உயிர் வாழ கற்றுக்கொண்டால் போதும் என் தங்கமே. நீ எப்படி வாழ வேண்டும் என்பதை காலம் பார்த்து கொள்ளும். காலமும் நேரமுமாக இந்த அப்பா நான் இருந்து நீ சந்தோஷமாக வாழ்வதற்கான வேலைகளை நிச்சயம் நான் செய்வேன். நீ சரியாக வேலை செய்து பொறுப்பாக உன்னுடைய கடமைகளை செய்து உண்ணவும் உடுத்தவும் தேவையான வருமானத்தை பெருக்கிக் கொள். உன்னுடைய வாழ்க்கையில் எப்படி வசந்தங்களை கொண்டு வருவது, உன்னை எப்படி சந்தோஷமாக வாழ வைப்பது என உன் அப்பா எனக்கு தெரியும். மரத்திலிருந்து இலைகள் உதிர்வது போலத்தான் இப்பொழுது உன் வாழ்க்கையிலும் கஷ்ட காலங்கள் வந்திருக்கின்றது. ஆனால் கூடிய சீக்கிரமே மரத்தில் இலைகள் வருவது போல உன் வாழ்க்கையிலும் சந்தோஷம் அதிகமாக வரத்தான் போகிறது. என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் கவலைகள் என்னும் காய்ந்த இலைகளை எல்லாம் உதிர்த்துவிட்டு சந்தோஷம் எனும் புது இலைகளை புத்துணர்ச்சியுடன் நான் உருவாக்குவேன். நான் துன்பத்திலே இருந்தாலும் மற்றவருக்கு துன்பம் வரக்கூடாது என்று நினைப்பவன் தான் மனிதன். அதை விடுத்து சிலர் நாம் மட்டும் கஷ்டப்படுகிறோம், நாம் மட்டும் பிரச்சனைகளில் மாட்டி தவிக்கின்றோம், ஆனால் அவர்கள் நிம்மதியாகத்தானே இருக்கிறார்கள் என்று மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்து பொறாமைப்படுகிறார்கள். அப்படி ஒரு எண்ணம் உன் வாழ்க்கையில் வரவே கூடாது என் பிள்ளையே. எல்லா விஷயங்களிலும் எல்லோருக்கும் நல்லதே நடக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஆளாக நீ இரு. மற்றவர்கள் எப்படி இருந்தால் என்ன, அவர்களை பற்றி கவலைப்படுவது உன்னுடைய கவலை அல்ல. நீ உன் வேலைகளை, உனக்கான பொறுப்புகளை நீ கடமையாக கொண்டு செயல்படு. உன் வெற்றிக்கான வழியை தேடு. நீ நினைப்பதை சரியாக நடத்தி அதில் வெற்றி காண். நீ நினைப்பதை செய்யக்கூடிய பிள்ளையாக நீ மாறினாள் நீ நினைப்பது அனைத்தும் சரியாக நடக்கும் என் பிள்ளையே. அதற்காக நான் நினைப்பது எல்லாம் அப்படியே நடந்துவிட வேண்டும், நான் சொல்வதுதான் சரி, நான் செய்வதுதான் சரி என்று எண்ணிக்கொண்டு திரியாதே. மனம் என்பது உனக்கு 1000 நல்ல வழிகளையும் காட்டும், 1000 கெட்ட வழிகளையும் காட்டும். உன் மனம் காட்டும் வழியில் எது நல்லதோ, எது சிறப்பானதோ அதை மட்டுமே செயல்படுத்து. துன்பங்களும் துயரங்களும் உன்னை பார்த்து விலகி ஓடும் அளவிற்கு நீ எப்பொழுதும் புன்னகையோடும் சிரித்த முகத்தோடும் இருக்க வேண்டும் என் பிள்ளையே. உன் வாழ்வில் வரும் பிரச்சனைகள் எல்லாம் உன்னை பார்த்து பயந்து ஓடும்படி உன் வாழ்க்கை நடத்து என் பிள்ளையே. எப்படி தெரியுமா? என்ன இவன் எவ்வளவு பிரச்சனைகளை கொடுத்தாலும் சமாளித்து நிற்கின்றானே என்று, எதை கொடுத்தாலும் சமாளித்து சிரித்து கொண்டே கடந்து விடுகிறானே என்று அந்த பிரச்சனைகளை உன்னிடம் இருந்து மிரண்டு ஓட வேண்டும். எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை எல்லாவற்றையும் பற்றி கவலைப்படாமல், உன் அப்பா நான் என்ன சொன்னாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் என்று நீ நினைப்பது உண்மைதானே? அவை எல்லாவற்றையும் சுலபமாக அணுக தயாராக இரு. நீ பயந்தால் அது பூதாகரமாக உனக்கு தெரியும். நீ கவலைப்படாதே. உனக்கான நல்லதை உன் அப்பா நான் செய்வேன். நல்லதே நினை, நல்லதே நடக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை. வாழ்க வளமுடன்.